எனக்கு சுற்றி லேஸ் வச்சு தாங்க, முடிஞ்சால் ஒரு சின்ன சிம்பிள் டிசைன் போட்டு தாங்க அப்படின்னாலோ, இல்லைனா ஒரு ஏஜான பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன நார்மலான ஒரு டிசைன் வேணும் அப்படின்னா இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம். இதுக்கு நான் வந்து நெக் எல்லாமே முடிச்சு வச்சுட்டு அதுலேருந்து 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கீழேயும் நான் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு முன்னாடி அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் நெக்கை சுற்றி ஃபஸ்ட்டு லேஸ் அடித்து விட்டுக்கிறேன். லேஸ் நம்ம அடிக்கும்போது ஃப்ரண்ட் சைடில் வந்து வி வச்சுருக்க சைடில் வந்து கீழே வரைக்கும், அதாவது ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாமே அடித்து விடணும். ஏன்னா அது சாரீ வெளியே தெரியறதுனால அதை அடித்து விட்டுட்டு அடுத்ததாக வந்து நம்ம பின்னாடி பிடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த டாட்டையும் பிடிச்சி முடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் அளந்துட்டு இந்த நடுவில் வந்து ஒரு பாயிண்ட் போட்டிருந்தோம்ல, அதில் வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு மாடல் தைச்சிருக்கேன் பார்த்திங்களா, இதே மாதிரி மாடலில் இந்த சைடும் தைச்சி விட்டுட்டு அடுத்ததாக அது க்ளோஸ் ஆகிற மாதிரி இன்னொரு லைனையும் வந்து நம்ம நெக்லேருந்து கொடுத்துடலாம். சூப்பரான சிம்பிளான டிசைன் ரெடி ஆயிரும். இதில் உங்களுக்கு வேலையும் இருக்காது, ஒரு சின்ன லேஸ் ஒர்க் வச்ச மாதிரி இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. டெய்லரிங் சம்மந்தமாக குட்டி குட்டி வீடியோ வேணுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.